சார்லஸ் ஃபின்னிங்கிற ஒரு தேவ ஊழியன் இருந்தாரு. பெரிய லாயர் பதவியில இருந்த ஒருத்தர் லாயர் பதவியை தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் அழைத்த உடனே என்ன பண்ணிட்டாராமா, ஊழியத்துக்கு வந்துட்டார். ஊழியத்துக்கு வந்த உடனே அவருடைய ஜெபம் எல்லாம் ஒண்ணுதான், என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னை பயன்படுத்தும். ஆண்டவர் தண்ணி அறையில குழந்தைய போல படுத்து உருண்டு பெறலு வராம ஒன்னே ஒண்ணு ஜெபம் தான், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும். என்னை பயன்படுத்தும் ஒரு 10ல் 1 பயன்படுத்தாதீங்க, என்ன 10ல் 11 பயன்படுத்தாதீங்க. என்னை பயன்படுத்தினா வித்தியாசமா பயன்படுத்துங்க, என்ன தனிப்பட்ட விதமா பயன்படுத்துங்க. ஏன்னா தனியா தெரியும், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க. இப்படி தனி அறையில ஜெபிப்பாராமா. அவங்க சொல்றாங்க, இப்ப தனி அறையில ஜெபிக்கும் போது அந்த அறையில் அங்க இங்க பறந்து பறந்து உழுவாராமா. இவருக்கே தெரியாதாமா அந்த வல்லம் அவர் என்ன பண்ணுவாமா, தூக்கி எறியுமா. ஒரு எலக்ட்ரிக் ஷார்க் வந்த மாதிரி பறந்து விழுவாராமா. இந்த ரூம்ல இருந்து அப்படி பறந்து விழுவோம்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிருவாராமா. காட்டுக்கு போனாதான் கொஞ்சம் என்ன பண்ண முடியும், இங்க இருந்த செவுத்துல முட்டிக்கிட்டு பறந்துட்டு விழுந்துட்டு இருக்கோம், காட்டுக்கு போயிருவாராமா. வாழ்க்கை ஜெபம் ஜெபம் ஜெபம். இப்படி ஜெபிக்கிற மனுஷனா இருந்தா அவரை பத்தி சொல்லுது, அந்த மனுஷன் ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போறதுக்கு 7 நாளைக்கு முன்னாடியே அந்த இடத்துல இருக்கிறவங்க தேவ பிரசன்னத்தை உணர ஆரம்பிச்சிருவாங்களாமா. 7 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிரசன்னத்தை உணர ஆரம்பிச்சிருவாங்களாமா. கேத்ரின் குல்மன் இருப்பாங்க, அவங்க ஹோட்டல்ல தங்கி இருப்பாங்களாமா. ஹோட்டல்ல ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க போக போற இடத்துல மீட்டிங் நடந்துட்டு இருக்குமாமா. ஹோட்டல்ல அந்த மீட்டிங்க்கு அவங்க ரெடி ஆவாங்களாமா. அந்த ரெடி ஆகிற நேரத்துல அவங்க போக போற அந்த மினிஸ்ட்ரி பண்ண போற இடத்துல வியாதிகள் நீங்க ஆரம்பிக்குமாமா, பொல்லாத ஆவிகள் ஓடுமாமா. அதை பத்தி தெரிஞ்சுக்குவாங்களாமா. கேத்ரின் குல்மன் கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அங்க கிளம்ப ஆரம்பிச்சோன்னு இங்க வல்லமை புறப்பட ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்றேன், அதனாலதான் சொன்னேன், நீ செயல்படுவதற்கு முன்னமே கர்த்தர் இனி செயல்பட போகிறா. நீ நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் செயல்படுவதற்கு முன்னமே கர்த்தர் செயல்பட போகிறா. நான் எழும்புவதற்கு முன்னமே நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஆனா ஒண்ணு பண்ணுங்க, ஜெபிங்க. நெல்லை ஜபராஜ்ங்கிற ஒரு ஊழியர் இருந்தார். அந்த ஊழியர் அவர் இருக்கிற இடத்துல இருந்து வண்டி எடுத்துட்டு புறப்பட்டாலே, அவர் அந்த வழியில போனாலே அங்க இருக்கிற பொல்லாத ஆவிகள் சொல்லுமா, ஐயோ அவன் வண்டி எடுத்துட்டானேன்னு பயப்படுமாமா. பொல்லாத ஆவிகள் சொல்லுமாமா, ஐயோ அவன் வண்டி எடுத்துட்டு வரானேன்னு பயப்படுங்களாமா. என்ன காரணம்? காலையில 2 மணிக்கு ஜெபரைக்குள்ள போனா 9 மணிக்கு தான் வெளியே வருவாராமா. அவ்வளவு நேரம் மணிக்கணக்கான ஜெபமாமா. அப்படி ஜெபிக்கிறவனை பார்த்தா பிசாசுகள் பயப்படுது பிரதர். ஜெபிக்கிறவனை பார்க்கும் போது நரகம் பயப்படுது. நான் சொல்றது உங்களுக்கு கேட்கல. இன்னைக்கு அந்த பாவத்தை செஞ்சிருவேணும்னு பயம் வருது பாத்தீங்களா? இது எல்லாம் ஒரு நாள் மாறப்போகுது. எப்படி தெரியுமா? சத்ரு, அந்த பாவத்தை செய்ய வைத்த சத்ரு உன்னை பார்த்து பயப்படுகிற அளவுக்கு உன்னை ஒரு ஜெப வீரனாக இனி மாற்றுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வருவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்துருங்க.